வணக்கம். இன்றைக்கி விஷா டேயில் அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பாருங்கள், அவல் ஒரு கப் எடுத்திருக்கேன். சிறுபருப்பு ஒரு கப் எடுத்து வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு அவளுக்கு ஒரு கப்பு வெல்லம், அப்புறம் முந்திரி திராட்சை, பால், அவ்வளோதான். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு கடாய் வச்சுட்டு அதில் அந்த 1/4 கப் தண்ணி விட்டுட்டு வெல்லத்தெல்லாம் போட்டுடலாம். அவ்வளோ அது கரையட்டும். வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்தாச்சு. அப்படியே கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த வெள்ளத்தை வந்து எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன், ஆறட்டும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி நெய் போட்டு அதில் முந்திரி திராட்சை போட்டிருக்கேன். முந்திரி திராட்சை வறுக்கலாம். ஆவலை கொட்டிக்கலாம். அவலில் லேசாக அப்படியே வறுத்துக்கலாம். ஒரு கப் பால். இப்போது அவல் வந்து வெந்துருச்சு, பாலில் வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த சிறுபருப்பை போட்டுடலாம். வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுட்டோம். இப்போ இந்த வெள்ளை கரைசலை விட்டுடலாம். இப்போ இந்த ஏலக்காயை போடலாம். 3 இலை. இந்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், தயார். பாயாசம், அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க குடிக்கலாம்.